அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் இந்த தொடர் வேதாகமத்தில் இந்த நாளில் நீதிமொழிகளின் புத்தகம் 10வது பகுதியை தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் பகுதி 10, சாலமோனின் நீதிமொழிகள். சாலமோனின் நீதிமொழிகள். ஞானமுள்ள பிள்ளைகள் தம் தந்தையை மகிழ்விக்கின்றனர், அறிவற்ற மக்களோ தம் தாய்க்கு துயரமளிப்பர். தீய வழியில் ஈட்டிய செல்வம் பயன் தராது, நேர்மையான நடத்தையோ சாவுக்கு தப்புவிக்கும். நல்லாரை ஆண்டவர் பசியால் வருந்துவிடார், ஆனால் பொல்லார் விரும்புவதை அவர்களுக்கு கொடுக்க மாட்டார். வேலை செய்யாத கை வறுமையை வருவிக்கும், விடாமுயற்சியுடையோரின் கையோ செல்வத்தை உண்டாக்கும். கோடை காலத்தில் விளைச்சலை சேர்த்து வைப்போர் மதியுள்ளோர், அறுவடை காலத்தில் தூங்குவோர் இகழ்ச்சிக்குரியவர். நேர்மையாளர் மீது ஆசி பொழியும், பொல்லார் பேச்சிலோ கொடுமை மறைந்திருக்கும். நேர்மையாளரை பற்றிய நினைவு ஆசி விளைவிக்கும், பொல்லாரின் பெயரோ அழிவுறும். ஞானமுள்ளோர் அறிவுரைகளை மனமாற ஏற்பர், பிதற்றும் மூடரோ வீழ்ச்சியுறுவர். நாணயமாக நடந்து கொள்வோர் இடையூறின்றி நடப்பர், கோணலான வழியை பின்பற்றுவோரோ வீழ்த்தப்படுவர். தீய நோக்குடன் கண்டிப்போர் தீங்கு விளைவிப்பர், பிதற்றும் மூடரோ வீழ்ச்சியுறுவர். நல்லாரின் சொற்கள் வாழ்வளிக்கும், உற்றாராகும். பொல்லாரின் பேச்சிலோ கொடுமை மறைந்திருக்கும். பகைமை சண்டைகளை எழுப்பிவிடும், தனக்கிழைத்த தீங்கு அனைத்தையும் அன்பு மன்னித்து மறக்கும். வேகம் உள்ளவர்களின் சொற்களில் ஞானம் காணப்படும், மதிகெட்டவர்களின் முதுகிற்கு பிறம்பே ஏற்றது. ஞானமுள்ளோர் அறிவை தம்மகத்தே வைத்திருப்பர், மூடர் வாய் திறந்தால் அழிவு அடுத்து வரும். செல்வரின் சொத்து அவருக்கு அரணாயிருக்கும், ஏழையரின் வறுமை நிலை அவர்களை இன்னும் வறியோராக்கும். நேர்மையாளர் தம் வருமானத்தை வாழ்வதற்கு பயன்படுத்துகின்றனர், பொல்லாதவரோ தம் ஊதியத்தை தீய வழியில் செலவழிக்கின்றனர். நல்லுரையை ஏற்போர் மெய்வாழ்வுக்கான பாதையில் நடப்பர், கண்டிப்புரையை புறக்கணிப்போரோ தவறான வழியில் செல்வர். உள்ளத்தின் வெறுப்பை மறைப்போர் பொய்யர், வசைமொழி கூறுவோர் மடையர். மட்டுக்கு மிஞ்சின பேச்சு அளவற்ற தீமைகளை விளைவிக்கும், தம் நாவை அடக்குவோர் விவேகமுள்ளோர். நல்லாரின் சொற்கள் தூய வெள்ளிக்கு சமம், பொல்லாரின் எண்ணங்களோ பதருக்கு சமம். நல்லாரின் சொற்கள் பிறருக்கு உணவாகும், செருக்கு நிறைந்தோரின் மதிகேடு அவர்களை அழித்துவிடும். ஆண்டவரின் ஆசி செல்வம் அளிக்கும், அச்செல்வம் துன்பம் கலவாது அளிக்கப்படும் செல்வம். தீங்கிழைப்பது மதிகெட்டோருக்கு மகிழ்ச்சி தரும் விளையாட்டு. ஞானமே மெய்யறிவு உள்ளோருக்கு மகிழ்ச்சி தரும். ஞானமே மெய்யறிவு உள்ளோருக்கு மகிழ்ச்சி தரும். பொல்லார் எதற்கு அஞ்சுவரோ அதுவே அவர்களுக்கு வரும். கடவுளுக்கு அஞ்சி நடப்போர் எதை விரும்புகின்றனரோ அது அவர்களுக்கு கிடைக்கும். சுழல் காற்றுக்கு பின் பொல்லார் இராமற் போவர், கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்களோ என்றும் உள்ள அடித்தளம் போல் நிற்பார்கள். பல்லுக்கு காடியும் கண்ணுக்கு புகையும் எப்படி இருக்குமோ அப்படியே சோம்பேறிகள் தங்களை தூது அனுப்பினோருக்கு இருப்பர். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சும் ஆயுளை நீடிக்க செய்யும், பொல்லாரின் ஆயுட்காலம் குறுகிவிடும். நல்லார் தாம் எதிர்பார்ப்பதை பெற்று மகிழ்வர், பொல்லார் எதிர்பார்ப்பதோ அவர்களுக்கு கிட்டாமற் போகும். ஆண்டவரின் வழி நல்லாருக்கு அரணாகும், தீமை செய்வோர்க்கோ அது அழிவை தரும். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரை ஒருபோதும் அசைக்க இயலாது, பொல்லாரோ நாட்டில் குடியிருக்க மாட்டார். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரின் வாயினின்று ஞானம் பொங்கி வழியும், வஞ்சக பேசும் நா துண்டிக்கப்படும். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரின் சொல்லில் இனிமை சொட்டும், பொல்லாரின் சொற்களிலோ வஞ்சகம் பொங்கி வழியும். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 10ஆம் பகுதி வாசித்து நிறைந்தாயிற்று. தொடர்ந்து 11வது நீதிமொழிகளை வாசிக்க கேட்கலாம். கள்ள துலாக்கோல் ஆண்டவருக்கு அருவருப்பானது, முத்திரையிட்ட படிக்கல்லே அவர் விரும்புவது. இருமார்ப்பு வரும் முன்னே ஏழ்ச்சி வரும், பின்னே தன்னடக்கம் இருக்குமாயின் ஞானமும் இருக்கும். நேர்மையானவர்களின் நல்லொழுக்கம் அவர்களை வழிநடத்தும், நம்பிக்கை துரோகிகளின் வஞ்சகம் அவர்களை பாழ்படுத்தும். கடவுளின் சினம் வெளிப்படும் நாளில் செல்வம் பயன்படாது, நேர்மையான நடத்தையோ சாவுக்கு தப்புவிக்கும். குற்றம் இல்லாதவர்களின் நேர்மை அவர்களின் வழியை நேராக்கும், பொல்லாங்கினால் வீழ்ச்சியுறுவர். நேர்மையானவர்களின் நீதி அவர்களை பாதுகாக்கும், நம்பிக்கை துரோகிகள் தங்கள் சதித்திட்டத்தில் தாங்களே பிடிபடுவார்கள்.
பொல்லார் எதிர்நோக்கியிருந்தது அவர்கள் சாகும் போதும் கிட்டாமல் மறைந்து போகும். அவர்கள் எதிர்நோக்கியிருந்த செல்வம் கிடைக்காமற் போகும். கடவுளுக்கு அஞ்சி நடப்போர் துயரினின்று விடுவிக்கப்படுவர். பொல்லார் அதில் அகப்பட்டு உழல்வர். இறைபற்று இல்லாதோர் தம் பேச்சினால் தமக்கு அடுத்திருப்பாரை கெடுப்பர். நேர்மையாளர் தம் அறிவாற்றலால் விடுவிக்கப் பெறுவர். நல்லாரின் வாழ்க்கை வளமடைந்தால் ஊரார் மகிழ்ந்து கொண்டாடுவர். பொல்லார் அழிந்தால் அவர்களிடையே ஆர்ப்பரிப்புண்டாகும். நேர்மையாளரின் ஆசையாலே நகர் வளர்ந்தோங்கும். பொல்லாரின் கபட பேச்சாலே அது இடிந்தழியும். அடுத்திருப்போரை இகழ்தல் மதிகெட்டோரின் செயல். நாவடக்கம் வீகமுள்ளோரின் பண்பு. வம்பளப்போர் மறை செய்திகளை வெளிப்படுத்திடுவர். நம்பிக்கைக்குரியோரோ அவற்றை மறைவாக வைத்திருப்பர். திறமை உள்ள தலைமை இல்லையேல் நாடு வீழ்ச்சியுறும். அறிவுரை கூறுவார் பலர் இருப்பின் அதற்கு பாதுகாப்பு உண்டு. அந்நியருக்காக பிணை நிற்போர் அல்லற்படுவர். பிணை நீக்க மறுப்போருக்கு இன்னல் வராது. கனிவுள்ள பெண்ணுக்கு புகழ் வந்து சேரும். முயற்சியுள்ள ஆணுக்கு செல்வம் வந்து குவியும். இரக்கமுள்ளோர் தம் செயலால் தாமே நன்மை அடைவர். மற்றோரோ தமக்கே ஊறு விளைவித்து கொள்வர். பொல்லார் பெறும் ஊதியம் அல்ல. நீதியை விதைப்போரே உண்மையான ஊதியம் பெறுவர். நீதியில் கருத்தூன்றியோர் நீடு வாழ்வர். தீமையை நாடுவோர் சாவை நாடி செல்வர். வஞ்சக நெஞ்சினர் ஆண்டவரின் நிகழ்ச்சிக்குரியவர். மாசற்றோர் அவரது மகிழ்ச்சிக்கு உரியவர். தீயோர் தண்டனைக்கு தப்ப மாட்டார். இது உறுதி. கடவுளுக்கு அஞ்சி நடப்போரின் மரபினருக்கோ தீங்கு வராது. மதிகெட்டு நடக்கும் பெண்ணின் அழகு பன்றிக்கு போட்ட வைரமூக்குத்தி. கடவுளுக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பங்கள் எப்பொழுதும் நன்மையே பயக்கும். எதிர்காலம் பற்றி பொல்லார் கொள்ளும் நம்பிக்கை தெய்வ சினத்தையே வருவிக்கும். அளவின்றி செலவழிப்போர் செல்வராவதுண்டு. கஞ்சராய் வாழ்ந்து வறியவர் ஆவதும் உண்டு. ஈகை குணமுள்ளோர் வளம்பட வாழ்வர். குடிநீர் கொடுப்போர் குடிநீர் பெறுவர். தானியத்தை பதிக்கு வைப்போரை மக்கள் சபிப்பர். தானியத்தை மக்களுக்கு விற்போரோ ஆசி பெறுவர். நன்மையானதை நாடுவோர் கடவுளின் தயவை நாடுவோர் ஆவர். தீமையை நாடுவோரிடம் தீமைதான் வந்தடையும். தம் செல்வத்தை நம்பி வாழ்வோர் சருகென உதிர்வர். கடவுளை நம்பி வாழ்வோரோ தளிரென தழைப்பர். குடும்ப சொத்தை கட்டி காக்காதவர் கடவுளுக்கு எஞ்சுவது வெறுங்காற்றே. அத்தகைய மூடர்கள் ஞானமுள்ளோருக்கு அடிமையாவர். நேர்மையான நடத்தை வாழ்வழிக்கும் மரத்திற்கு இட்டு செல்லும். ஆனால் வன் செயல் உயிராற்றலை இழக்க செய்யும். நேர்மையாளர் இவ்வுலகிலேயே கைமாறு பெறுவர். எனில் கைமாறு பெறுவிடெனில் பொல்லாரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ. நேர்மையாளர் இவ்வுலகிலேயே கைமாறு பெறுவர் எனில் பொல்லாரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதிகள் வாசித்து முடிந்தாயிற்று. பிரியமானவர்கள், தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள், ஆதரவு அளியுங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன்.